السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதினால் நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நம்முடைய வேலைகள் அனைத்தும் இலகுவாக நிறைவேறும். அதே போன்று யார் நமக்கு துன்பம் கொடுக்கிறார்களோ, யார் நமக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிறார்களோ, அவர்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதாவது ஒரு விடயத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும், அல்லது நம்முடைய வேலை இலகுவாகவும் முழுமையாகவும் நிறைவேற வேண்டும். அதே போன்று நமக்கு யாராவது பிரச்சினை கொடுக்கிறார்கள், கஷ்டங்களை ஏற்படுத்துகிறார்கள், அது அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நபராக இருக்கலாம். நாம் இந்த துஆவை ஓதினால், அந்த இடத்திலே இந்த துஆவை ஓதினால் அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகின்றான். நம்முடைய வேலைகள் அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் இலகுவாக பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் உதவி செய்வான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். என்ன துஆ என்றால், யா சுப்பூஹு யா குத்தூசு யா கஃபூர் யா வதூத். யா சுப்பூஹு யா குத்தூசு யா கஃபூர் யா வதூத் என்ற இந்த திக்ருகளை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ருகளின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவோம்.